கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்இஃப் எல்ஸ் அதை பற்றின யூசேஜ் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம 2 இன்புட் வாங்கிட்டோம்னா அந்த 2 இன்புட்டை ஒரு கம்பேர் பண்ணுறது. ஸோ கிரேட்டர் தானா லெஸ் தானா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்குலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 வேரியபிளுக்கு 2 டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ a = 10 b = 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து நான் அடுத்த லைன் என்ன பண்ணேன், இஃப் கண்டிஷன் போட்டு இஃப்னு நீங்கள் போட்டுட்டு a greater than b அப்படின்னு சொல்லி போட்டு கோலன் வச்சுருக்கேன். சின்டெக்ஸ் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். கோலன் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா அது கர்சர் வந்து எனக்கு இங்கே வராமல் இங்கே வந்துருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். சரிங்களா? அது வந்து இன்டென்ட் சொல்லுவாங்க, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதுகிற லைன்ஸ் எல்லாமே இஃபோட பிளாக்னு அர்த்தம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் அந்த பிளாக்ல இருக்குது எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் போட்டுட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வெளியில் அவுட் சைடில் ஒரு பிரிண்ட் போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்னென்னா சும்மா எண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக்ல போயிட்டு இந்த லைன் எனக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மறுபடியும் அந்த லைன்லேயே வச்சு நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா அந்த பிரிண்ட்டுக்கு நேராக தான் எனக்கு அடுத்த கர்சர் வரும். கர்சர் வந்து எனக்கு இங்கே போகாது. ஓகேங்களா? இப்போ வேணால் இங்கே ஒரு பிரிண்ட் போட்டுட்டு இஃப் பிளாக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா இஃபோட பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பிரிண்ட் வந்து ஆக்சுவல் மெயின் கோடோட சேர்ந்தது. ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு இந்த 2 லைன் ஒர்க் ஆகிட்டு எனக்கு இது ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபெயில்னா இந்த பிளாக்ல போயிட்டு எனக்கு 2 லைன் ஒர்க் ஆகாது, லாஸ்ட்டாக இருக்க இந்த லைன் மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ தான், 10 greater than 5 தான். அப்போ என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த 2 பிரிண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் பியோட வேல்யூ மாத்திரம் a = 10 b = 15 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன, அது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ எனக்கு இதுக்குள்ளே இந்த 2 லைன் எனக்கு ஒர்க் ஆகாது, இந்த எண்டு அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டில் வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ ஒன்றும் இல்லை, இஃபோட பிளாக்னா நீங்கள் கோலன் வச்சு நீங்கள் என்டர் திரும்ப ஒரு சம் ஸ்பேஸ் தள்ளி வரும், அது கீழே வர்றது எல்லாமே இஃபோட பிளாக்னு அர்த்தம். சரிங்களா? நான் இவ்வளோ ஸ்பேஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி சின்னதாக ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன், பேக் ஸ்பேஸ் போய்ட்டு. அப்போ சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? இப்போ எனக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இது பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்லாம் இதுக்கு கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது எப்படி, மேலே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்களோ அதே ஸ்பேஸ் தான் கீழே இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பிரிண்ட் இங்கே போட்டு 2வது பிரிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் அன்ஈவனாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். என்ன எரர்னா இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்குற ஸ்பேஸ் வந்து அடுத்த லைனும் அதே ஸ்பேஸில் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் இஃபோட பிளாக். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு நான் இப்போ எல்ஸ் பற்றி பார்த்தலாம். எல்ஸ் இஃப் எழுதுனா தான் நம்ம எல்ஸ் எழுத முடியும். ஓகே, இஃபுக்கு கண்டிப்பாக எல்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று இஃப் எழுதுனா தான் நம்ம எல்ஸுங்கிறது எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்ஸில் பிரிண்டில் கண்டிஷன் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக் எனக்கு ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ தான், 10 greater than 5 தான், அதனால் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டாவது என்ன, பியில் வந்து நம்பர் 15 கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த கண்டிஷன் ஃபெயில் இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது எனக்கு பிரிண்ட் ஆகலை, எனக்கு இது மட்டும் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இஃப் எல்ஸ். இஃப் கண்டிஷன் ட்ரூனா அந்த பிளாக் ஒர்க் ஆகும், இஃப் கண்டிஷன் ஃபெயில்னா எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். இஃப்க்கு ஒரே ஒரு எல்ஸ் தான் எழுத முடியும், மல்டிபிள் எல்ஸ் நம்ம எழுத முடியாது. ஓகே, இன்கேஸ் நான் இந்த இடத்துல இங்கே ஒரு எல்ஸ் போடுறேன் மறுபடியும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா ப்ரிண்ட்டுன்னு போட்டு சும்மா ஏபிசின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கேயே எனக்கு எரர் காமிச்சிருச்சு. செக் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. இந்த எல்ஸ் மட்டும் எனக்கு தனியாக எரர் காட்டுது. ஏன்னா ஒரு இஃபுக்கு ஒரு எல்ஸ் தான் எழுத முடியும், மல்டிபிள் எல்ஸ் நம்ம எழுத முடியாது. அதுக்காக நான் சொன்னேன், டம்மியாக சொன்னேன். ஓகே, இதுதான் இஃப் எல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, எல்இஃப்னா என்னென்னா இஃபுக்கு கீழே தான் நம்ம எல்இஃப் எழுத முடியும். இஃபுக்கு கீழே வந்து நீங்கள் எத்தனை எல்இஃப் வேணாலும் எழுதிக்கலாம், லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் இஃபுக்கு கீழே ஒரே ஒரு எல்ஸ் தான் நீங்கள் எழுத முடியும். ஓகே, அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ இஃபுக்கு கீழே தான் நான் எல்இஃப் எழுதுகிறேன், எல்ஸுக்கு கீழே எழுத முடியாது, இஃப்க்கு கீழே தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா a = b அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பிரிண்டில் வந்து ஏதாவது
லாஜிக்கில் அதை ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் அப்படின்னு மட்டும் வச்சுருக்கேன், அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்போ என்னென்னா இந்த கண்டிஷன் ட்ரூனா இது ரெண்டு ஒர்க் ஆகும். இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த எல்இஃபும் எல்ஸ் ரெண்டுமே ஸ்கிப் ஆகிரும், அதுக்குள்ளே போகாது. ஓகேவா? இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக் ஒர்க் ஆகும், கீழே எல்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிடும். இது ஃபெயில் ஆகிட்டு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த எல்ஸ் பிளாக் எனக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்போ வேல்யூ கொடுத்து பார்த்துடலாம். இப்போ நான் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா, அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். சரி, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிரும், எல்இஃப் வந்து எனக்கு ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு உள்ளே போய் பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஈக்குவல் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுவே பாருங்களேன், 100 இப்படி கொடுத்துருவோம். இதுவும் இந்த கண்டிஷன் ஃபெயிலு, இந்த கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ ஒரு இஃபுக்கு நீங்கள் எத்தனை எல்இஃப் வேணால் எழுத முடியும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்னொரு எல்இஃப் எழுதுறதுனால எழுதிக்கலாம். எல்இஃப் போட்டு ஏ ஓகே நாட் ஈக்குவல் டு எக்ஸ்க்ளாமேட்டிவ் சிம்பிள் போட்டு ஈக்குவல் பண்ணினா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம அடுத்த செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த எல்இஃபில் நாட் ஈக்குவல்னு வச்சுருக்கேன். அப்போ பாருங்களேன், இப்போ இதே நம்பருக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், தேர்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும் இல்லையா? அப்போ உள்ளே போய்ட்டு நாட் ஈக்குவல்னு எனக்கு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். ஸோ நாட் ஈக்குவல். கரெக்டாக? அப்போ ஒரு இஃபுக்கு கீழே நீங்கள் எத்தனை எல்இஃப் வேணாலும் எழுதலாம், ஒரே ஒரு எல்ஸ் தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது.